பொது வாழ்க்கையில 51 ஆண்டுகள் அல்லது 52 ஆண்டுகள் என்பதை நான் அனுமதித்ததற்கு ஒரு காரணம் என்னவென்றால், என்னுடைய பிறந்த நாளும் நான் முதலாக RSSல் பிரச்சாரக்காக ஆகிவிட்டேன் என்று மோரப்பன் பிங்களே அவர்கள் அறிவித்த நாளும் பிப்ரவரி 16. அந்த காலகட்டத்தில் என்னுடைய பிறந்த நாளை பற்றியும் நான் ஒன்றும் பொருட்படுத்தவே இல்லை. பின்னாலே நம்முடைய அன்பர்கள் அரசியல் களத்தில் வந்த பிறகு இதை கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக்கி அதன் காரணமாக இப்போது ஒரு விழாவாக கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு நானும் அனுமதித்தேன். காரணம் என்னவென்றால், இதே நாளினுடைய பொது வாழ்வினுடைய துவக்கம் வருகிறது என்பதற்காக. அந்த வகையில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. முதலாவதாக தயக்கம் காட்டியவன் இப்போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த விழாவிலே என்னுடைய செய்தி என்ன? வாழ்க்கையில ஏதோ ஒரு லட்சியத்தை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒருவன் அந்த லட்சியத்தில் சில கனவுகள் இருக்கின்றன. கனவுகள் என்று சொல்வதை விட டாக்டர் ஹெட்கேவார் RSS உடைய ஸ்தாபகர் அவர் உருவாக்கியிருக்கிற அந்த அமைப்பு, அதனுடைய செயல்பாட்டு பற்றி அறிந்தவர் என்ற காரணத்தால் இன்னென்னெல்லாம் நடக்கும் என்கிற ஒரு திட்டம். அதில் எனக்கும் சில கனவுகள் இருக்கின்றன. அந்த கனவுகளெல்லாம் நானும் கூட சொற்பொழிவின் மூலமாக, பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கின்றேன். அதில் ஒவ்வொன்றாக இப்போது நிரூபணமாகி இருக்கிறது. ஒன்று, பாரத நாடு ஒரு கடனில்லாத நாடாக மாற வேண்டும். பாரத நாட்டை பற்றி உலகரங்கில் எங்கு சென்றாலும் ஒரு கடனாளி நாடு என்பதால் நம் நாட்டை சார்ந்தவனுக்கு மதிப்பு மரியாதை இல்லை. நம்முடைய குருமூர்த்தி அவர்கள் ஒரு தடவை தன் அனுபவத்தை சொல்லும் போது நானே வெட்கி தலை குனிந்தேன். இப்போது அந்த நிலைமை இல்லை. பாரதம் மிக பெருமையோடு சொல்லிக் கொள்ள முடியும், நாம் எந்த நாட்டுக்கும் கடன்பட்ட நாடு அல்ல, சுயசார்பாக இருக்கிற நாடு. தேவைப்பட்டால் எங்கள் நாட்டிலே வந்து தொழில் தொடக்க என்று கேட்கின்ற அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம். மகிழ்ச்சி. அதே போல வேறொரு கருத்து, நீண்ட காலமாக சொல்லி வந்த கருத்து, அயோத்தியிலே இருக்கிற ராமர் ஆலயம் அந்நியர்கள் காலத்தில் அது தகர்க்கப்பட்டு அதையே வேறொரு கட்டடமாக மாற்ற முயற்சித்தார்கள். இடிபட்ட அந்த நாள் இருக்கிறது டிசம்பர் 6. அதற்கு முன்பாகவும் அயோத்தி சென்றிருக்கிறேன், அதற்கு பின்பும் சென்றிருக்கிறேன். பார்த்த வெளியில மசூதி போல தோற்றம், உள்ளுக்குள்ள போனால் ஒரு ஆலயத்துக்குள் இருப்பது போல இருக்கும். நடனம் ஆடக்கூடிய பெண் சிலைகள், ஹனுமானுடைய சிலை, பலவிதமான வண்ணமான பலவித சிற்ப வேலைப்பாடுகள். எய்தாப்ல ராம்லலா, குழந்தை ராமன். வெளியில வந்தா பார்த்தா பின்னாடி மேல ஒரு மசூதி போல தோற்றம். ராமர் ஆலயம் தான் இருந்தது அங்க உள்ள. அது இடிபட்டது. அதன் பிறகு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று முயற்சித்து இதனால பல விதமான மனக்கசப்புகள் எல்லாம் ஏற்பட்டது என்பது உண்மைதான். அயோத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இது ராமர் கோயில் விரைவிலே கட்ட வேண்டும் என்றுதான் விரும்பினார்கள். எனக்கு கூட வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்திருக்கிறது, நீங்க படித்திருக்கலாம். காரணம் என்னவென்றால் அது தொழுகை நடக்கவே இல்லை. ஆனால் அயோத்தி ஆலயம் கட்டப்பட்டால் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள், நாங்கள் கொஞ்சம் வியாபாரம் செய்து எங்களுக்கும் பொருளாதாரம் முன்னேறும் என்றுதான் அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் சொன்னார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக சில அரசியல் எல்லாம் புகுந்த காரணத்தால் நீடித்து இதில் ரொம்ப பெருமிதமான அம்சம் என்னவென்றால், நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவருடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. ஒன்று, வேலூர்ல ஜலகண்டேஸ்வர ஆலயத்தில் நாம விக்கிரகத்தை வைத்தோம் என்பது ஒன்று. அதன் காரணமாகத்தான் அயோத்தியிலே பணி தொடங்கியது. இரண்டாவது, வாதிட்டவர் என்பவர் நம்முடைய வழக்கறிஞர், பிரபலமான வழக்கறிஞர், நமக்கெல்லாம் தெரியும். மூன்றாவதாக நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் நாகசாமி அவர்கள், அவர்தான் அங்க போய் உள்ளுக்குள்ள ஆலயம் இருக்கிறது என்று சொன்னவர். அதனால இப்போது கட்டி முடித்து அடிக்கல் நாட்டி விட்டோம். விரைவிலேயே கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறது. திருப்தி, மனதில் மிக திருப்தியாக இருக்கிறது. இன்னும் சில கனவுகள் எல்லாம் இருந்தது. ஒன்று, பாரதத்தாய் இவள்தான் பராசக்தி, இவள்தான் மாகாளி
இவள்தான் சரஸ்வதி, கலைவாணி. ஆனால் கலைவாணி என்று சொல்ல வேண்டுமானால் ஒரு காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கிற நாட்டு மக்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் நாடுகள் என்பது மிகச் சில நாடுகள் தான் பண்பாடோடு இருந்தன. அவர்கள் நம் நாட்டுக்கு மேல் படிக்க வந்தார்கள். நாலந்தா, தக்ஷசீலம் போன்ற பல்கலைக்கழகங்கள் இருந்தன. ஆனால் இப்போது மேல் படிப்பு என்றால் அமெரிக்க நாட்டுக்கு செல்ல வேண்டும் அல்லது மற்ற நாட்டுக்கு செல்ல நிலைமை இப்போது மாறி வருகிறது. இது மாற வேண்டாம். அப்போதுதான் பங்கிம் சந்திரன் குறிப்பிட்டது போல பாரத தாயை பார்த்து சரஸ்வதி இவள் கலைமகள் என்று சொல்ல இயலும். அந்த நிலை வராதா என்று ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனால் சமீபத்தில் கல்வித்துறைக்கு அமைச்சராக இருக்கிறவர் சொல்லியிருக்கிறார், இனி எதிர்காலத்தில் இந்திய மாணவர்கள் மேல் படிப்பு படிப்பதற்காக மற்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாத அளவுக்கு பாரத நாட்டுடைய கல்விக்கூடங்கள் எல்லாம் எல்லா விதமான முன்னேற்றத்தோடு நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த கனவு நிறைவேறியிருக்கிறது. மிக விரைவாக முழுமையாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. செல்வத்திலும் சிறப்பாக நாம் வந்துவிட்டோம் என்பதும் தெரிகிறது. இன்னும் ஒரு கனவு இருக்கிறது. அது நிச்சயமாக அதுவும் கூட நிறைவேறும் என்று நான் கருதுகின்றேன். அதாவது பாரத தாய் நம்முடைய பலவீனத்தால், அறிவீனத்தால், சொல்லப்போனால் அறிவீனத்தால் பலவீனத்தால் நாம் துண்டாடி போனோம். 1947 பிரிவினை என்பது துரதிருஷ்டவசமானது, செயற்கையானது. அதனால துண்டான அங்கங்கள் ஒன்றாகிடும், ஒன்றாக்கும் பணியந்தன் தொண்டாகிடம், என்னாடு பொன்னாடு என்றாவதை என் வாழ்வில் கண்ணாலே நான் காணுவேன் என்று 4 வரிகள் ஒரு முறை நான் பாடியது நினைவிருக்கிறது. துண்டான அங்கங்கள் ஒன்றாகிடும், அதுவும் கூட நடக்கும், என் கண்ணாலே நானே காணுவேன் என்கிற எண்ணமும் எனக்கு இருக்கிறது. ஆக நம்முடைய லட்சியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. அந்த மகிழ்ச்சி அதுதான் எனக்கு இருக்கிற நினைவு. இந்த காலத்தில் இதில் நானும் பங்கு கொண்டிருக்கிறேன், எனக்கும் பங்கு இருக்கிறது. அயோத்தி ராமர் கோயில் மீட்பதற்காக இங்கிருந்து கார் சேவை செய்வதற்காக தமிழ்நாட்டிலிருந்து போன தொண்டர்கள் அது 2 ஆண்டு காலமும் முலாயம் சிங் யாதவ் தலைமையிலும் சரி, பின்னால கல்யாண் சிங் முதலமைச்சர் ஆன பிறகும் கூட அதில் அனுப்புவதற்கான பங்கு பொறுப்பாளராக நான் தான் இருந்தேன். அதனால ஒரு 100க்கு மேற்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பி, போனால் நீ திரும்பி வருவாய் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை, துப்பாக்கிச்சூடு நடக்கலாம் இல்லெல்லாம் சொன்ன பிறகும் ஆர்வத்தோடு ஆண்களும் பெண்களும் போனார்கள். அந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடந்தது. பல்வேறு சம்பவங்கள். அவசர நிலை என்பது பிறப்பிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் திடீரென்று அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டது. முன்ன பின்னர் காவல் நிலையத்திற்கு நான் போனதே கிடையாது. ஆனால் சங்கத்திலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இனி நீ தலைமறைவாக இருக்க வேண்டும், 18 மாத காலம். இது என்னது தலைமறைவாக இருக்கு? போலீஸ், டிராபிக் போலீஸுக்கும் மற்ற போலீஸுக்குமே எனக்கு வித்தியாசம் தெரியாது. அந்த காலத்தில் டிராபிக் போலீஸ் பார்த்தா கூட நான் கொஞ்சம் நமக்காக தான் வரணும்னு பயப்படுவேன். இப்பதான் நமக்கு புரியுது, அந்த ஸ்டேஷன் சம்பந்தப்படாத இன்னொரு போலீஸ் நின்னா கூட கண்டுக்க மாட்டார், கொலையா விழுந்தாலும் கூட இப்பதான் புரியுது. அப்போ அச்சம் இருந்தது. 18 மாத காலங்கள் தலைமறை வாழ்க்கை. 3 முறை பத்திரிகையில் விளம்பரம் செய்தார்கள், இந்து பத்திரிகையில் எல்லாம் மிசால தேடுவோம் என்று. காவல்துறையினுடைய திறமையின்மையோ என்னுடைய திறமையோ அவர்களால் என்ன பிடிக்க முடியவில்லை. எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவசரம் நீங்கி ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டது என்றால் அதற்கு பின்னணியில் இருந்த ஒரே இயக்கம் RSS பேர் இயக்கம் தான். அதில் எனக்கும் பங்கிருந்தது என்பதில் மகிழ்ச்சி. நான் களப்பணியாற்றிய இடங்கள் எல்லாம் உண்மையிலேயே நான் செய்ய வேண்டிய அமைப்பு பணி. ஆனால் ஒரு மண்டைக்காடு கலவரம். அந்த நேரத்தில் அந்த மக்கள் மத்தியில் அந்த கலவரத்தை அடுக்கி சமாதானப்படுத்துவதற்காக அதில் நான் பங்காற்ற வேண்டி வந்தது என்பது உண்மையிலே என்னுடைய பெரிய பாக்கியமாக கருதுகின்றேன். அதே போல மீனாட்சிபுரத்தில் நடைபெற்ற மதமாற்றம் என்பது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் ஆங்கிலத்தில் சொன்னால். ஆனால் உண்மையான அச்சம் என்பது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இருந்தது. அங்கே கிராமமாக சென்ற அந்த மக்கள் மத்தியில் பேசி அது முழுமையாக நின்று விட்டது. அந்த முயற்சியில் நான் பங்கு கொண்டேன். இதெல்லாம் நினைத்து பார்க்கும்போது இந்த வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக மாறி இருக்கிறது என்றால், இந்த பயனுள்ள வாழ்க்கையாக மாறுவதற்கு என்னை கருவியாக என்னுடைய அமைப்பு என்னை பயன்படுத்தியது என்பதில் தான் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னமும் தொடர்ந்து பணிபுரிவோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நான் இவருடைய தலைப்புக்கு நான் போகவில்லை, என்னுடைய கருத்தை மாத்திரம் சுருக்கமாக சொல்கின்றேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு கிரகணம் பிடித்தது. சாதாரண கிரகணம் என்பது 2.5 மணி நேரம் 3 மணி நேரம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு பிடித்த கிரகணம் என்பது
ஏறத்தாழ 60-70 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கிரகணம் இப்போது விடுபட்டு கொண்டிருக்கிறது. காரணம், இந்த கிரகண காலத்தில் பெருவாரியான காலத்தில் நான் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றேன். ஒரு காலகட்டத்தில் பிரிவினைவாதத்தையும் நாத்திகவாதத்தையும் மாத்திரமே அடிப்படையாக வைத்து நம்பி இருக்கிற அமைப்புகள், இயக்கங்கள், அந்த இரண்டு கொள்கைகளுமே அவர்கிட்ட இல்லாவிட்டாலும் கூட பெருங்காய டப்பா மூலம் சில பேர் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர் தோற்றுவிட்ட சித்தாந்தம் அதெல்லாம். ஆனாலும் இருக்கிறார்கள். ஏன் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அகில இந்திய அண்ணா திமுக வரக்கூடாது என்பதற்காகத்தான் திமுக செயல்படுகிறது. திமுகவுக்கு எதிர்த்து அகில இந்திய அண்ணா திமுக செயல்படுகிறது. மற்றபடி விசேஷமான அடிப்படையான ஒரு சித்தாந்தம், கொள்கை என்றெல்லாம் சொல்ல இயலாது. நான் சொல்வது அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்காதீர்கள், சித்தாந்த கண்ணோட்டத்தில் மாத்திரமே நான் சொல்லி வருகின்றேன். ஆக இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்திலும் கூட ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரோ ஒரு பேசினால், நான் தஞ்சாவூர்காரன், தஞ்சாவூர் மணிப்பூண்டுக்கு பக்கத்தில் ஈவேரா அவர்கள் சிலையை வைத்து கடவுளை நம்பும் முட்டாள் காட்டுமராண்டி என்றெல்லாம் எழுதி வைத்திருந்தார்கள். நான் அப்பதான் SSC எழுதி முடிச்சு அந்த காலகட்டம் நமக்கெல்லாம் ஒரு ஆத்திரம். வெங்கட்ராமன் என்று போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்வார், குடிமை வச்சுட்டு இருப்பார். அவர் இன்னும் ஒரு 4-5 பேர் என்ன பண்ண முடியும்? அப்ப ஜனசங்கம் தான், அதுவும் கிடையாது அங்க தஞ்சாவூர்ல. RSSக்கு அவ்வளவு பெரிய சக்தியும் கிடையாது. ஆனா ஏதாவது பண்ணணும். உடனே என்ன பண்ணோம், கையெழுத்து வேட்டை வாங்கணும். பல பேர்கிட்ட போய் அப்படி வாங்கும்போது ஒரு நம்ம கடவுளை இது வணங்கும் போது முட்டாள்னு போட்டா அது கிறிஸ்தவனுக்கும் பொருந்தும் தானே. அப்படி கிறிஸ்துவ பாதிரியா அங்க இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்டோம். அவர் சொன்னார், எங்க கடவுளை சொல்லல, அவங்க கடவுளை நம்ம ஒரு காட்டு விளையாட்டுன்னு. எப்படி சொல்றீங்க, கடவுள் தானே போட்டிருக்கான். இல்லை, பின்பக்கம் பார்த்தீங்களா, பார்ப்பனர்களால் கற்பிக்கப்பட்ட கடவுள், அது எங்க கடவுள் இல்லைன்ற. நம்ம கௌரவமாக நடத்தினார், மரியாதை நடத்தினார், திரும்பி விட்டோம். இஸ்லாமிய தலைவரை பார்க்க போனோம். அவரும் சொன்னார், எங்க கடவுளை சொல்லலைங்க, நான் அது கைத்துல வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லை. சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொன்னாரு, எங்க கடவுளைத்தான் எழுதியிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நாங்க கையெழுத்து வாங்க மாட்டோம், கையை வாங்குவோம். நல்ல நினைவு இருக்கிறேன். ஆக அந்த மாதிரி ஆரம்பத்தில் இதான் சித்தாந்த நாத்தியமும். ஆனா எதிர்க்கிறதுக்கு ஜனங்கள் மத்தியில நம்பிக்கை இல்லை. இப்ப அப்படி முடியாது. சமீப காலத்து சம்பவங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஏதோ பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய மாநில தலைவர் அவர் வேல் யாத்திரை போனார் என்பது மாத்திரம் இல்லை, சாதாரண மக்கள் மத்தியிலேயே எழுச்சி இருக்கிறது. இது ஒரு பெரிய மாற்றம் தானே. அதனால நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் என்ன பார்க்கிறேன் என்றால், தமிழகத்தில் உள்ளுக்குள்ள குமரிக்கொண்டிருந்த மக்கள் சக்தி அது இப்போது பீரிட்டு வருகிறது. இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது, நாங்கள் சொல்லி வருகின்றோம், RSS சொல்லி வருகிறது. ஆக ஆரம்ப நாள்ல எல்லாம் நான் பொதுக்கூட்டத்தில், இது போல அரங்க கூட்டங்கள்ல, இலக்கிய கூட்டங்கள் எல்லாம் பேசினார். பேசி முடிஞ்சு வந்த உடனே பிரமாதமா பேசுனீங்க அப்படிலாம் கை கொடுப்பாங்க. எனக்கு ஒரே கூச்சமா இருக்கும். பொதுவாகவே நான் அந்த RSSலேருந்து வந்ததுனால ஒரு மாதிரி பின்னாடி நான் வரவேற்றேன், சந்தோஷப்பட்டேன். என்ன காரணம் தெரியுமா? நான் என்ன பேசிட்டேன், RSSல என்ன பேசுறேனோ அதை தான் கொஞ்சம் மெருகூட்டி பொதுக்கூட்டத்தில் பேசுறேன். இதுக்கு மக்கள் வரவேற்பு தருகிறார் என்றால் என்னுடைய கொள்கைக்கு, சங்கத்தினுடைய கொள்கைக்கு மக்கள் வரவேற்பு தருகிறார்கள் என்று புரிந்து கொண்டதால் நான் ரொம்ப சந்தோஷமா யாராவது பொழுது பேசினா ரொம்ப ஆனந்தமா நான் இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். தமிழ்நாட்டில் இப்ப மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. இதை வைத்துத்தான் சொல்றேன், கிரகணம் விலகி கொண்டிருக்கிறது. ஒரு நீர் பூத்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஊதி 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 இப்ப கனல் தெரிகிறது. என் வாழ்நாளிலேயே என் கண்களாலேயே தமிழ்நாடு மீண்டும் பழைய தெய்வீக தமிழமாக, தேசிய தமிழமாக மாறும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. கடைசி மூச்சு வரை அதன் பணி செய்ய வேண்டும் என்கின்ற உறுதிப்பாடும் எனக்கு இருக்கிறது. காரணம், தமிழகம் ஒரு தேசிய பூமி, தமிழகம் ஒரு தெய்வீக பூமி. 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள் தவழ்ந்து நடந்த பூமி. ஊர் ஊராக எங்கு சென்றாலும் ஒரு நாயன்மார், ஒரு ஆழ்வாரை பற்றி சொல்கிறார்கள். நாட்டு விடுதலை போராட்டத்திற்காக 3 வகையில போராடினார்கள். ஒன்று, திலகர் பெருமான் தலைமையில் ஏற்று ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்று நம்முடைய பாரதி, நம்முடைய வ.உ. சிதம்பரம் பிள்ளை, நீலகண்ட பிரம்மச்சாரி எல்லாமே அந்த பிரிவை சார்ந்தவர்கள். தமிழ்நாட்டில் அதிகம்.
அதே போல மகாத்மா காந்திஜி அவருடைய சாத்விகமான போராட்டத்திலும் தமிழ்நாடு தான் மாவட்டமாக அதிகம் வெகுஜன இயக்கமாக மாற்றிய பெருமை மகாத்மா காந்திக்கு உண்டு. 3வது முறை அந்நிய நாட்டிலே சென்று இந்த ஆங்கிலேயனை அச்சுறுத்த வேண்டும் என்பது நேதாஜி செய்த முயற்சி. அந்த நேதாஜி இயக்கத்தில் கூட தமிழ்நாட்டை இன்றைக்கு கூட நீங்க டெலிபோன் டைரக்டரி இப்ப கிடையாது, எடுத்து பார்த்தால் நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ், இந்த பெயர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறது? ஆயிரக்கணக்கான பேர் இருக்கும். காரணம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். அவர் காரணத்தினால்தான் அந்த இயக்கத்திலும் அதிகமாக இருந்தார்கள். ஆக பெருவாரியாக தமிழகம் ஒரு தேசபக்த பூமி. சமீபத்தில் பத்திரிகையில் ஒரு செய்தி பார்த்தேன். தமிழ்நாட்டிலிருந்து கைலாய யாத்திரைக்கு சென்றவர்களில் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மிக அதிகமாக சென்றிருக்கிறார்கள் போட்டு பதில் போட்டிருக்கு. ஈரோடு மாவட்டம் என்பதிலிருந்து தெளிவாக நமக்கு புரிகிறது. தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது, மலர்ந்து கொண்டிருக்கிறது. புதிய தமிழகம் அல்ல, பழைய தமிழகம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த கிரகணம் விலக வேண்டும். அது எங்களைப் போல இருப்பவர்களோடு சேர்ந்து இங்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் நாம் அனைவரும் உறுதுணையாக இருந்து மிக சீக்கிரத்திலே நடக்க வேண்டும் என்று மாத்திரம் நான் பிரார்த்தித்து ஒரு சிறிய வேண்டுகோள் ஒன்று எனக்கு தோன்றுகிறது. இப்ப அயோத்தியில ராம ஜென்ம பூமியில ராமர் ஆலயம் கட்டுமான பணி நடக்கிறது. ஆச்சரியமான செய்தி அந்த துறைமை பத்திரிகையில் அறிவித்திருக்கிறார். அறிவித்த இந்த குறுகிய நாட்களுக்குள்ளாக 1200 கோடி வசூல் செய்திருக்கிறோம், மக்கள் தந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வந்தது. எனக்கும் அந்த அனுபவம் ஏற்பட்டது. நான் வடசென்னை பகுதியில் 2 நாட்கள் போனேன். சாதாரண மக்கள் வாழக்கூடிய இடம், சில வியாபாரிகள். ஒரு நாள்ல போய் ஒரு 4-5 பேரை பார்த்த உடனே 4 லட்சம் 5 லட்சம் வசூலாச்சு. மறுநாள் போனேன், ஒருத்தர் போன உடனே 2 லட்சத்துக்கு செக் கொடுத்தாரு. அவர் ஒரு பெரிய ஒரு எம்டி ஆஃப் கம்பெனி. அது ஆச்சரியம் தான். அது கூட நான் ஒன்றும் எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்கல. அடுத்து இன்னொரு அவர் சாதாரணமாக தான் இருந்தார் பார்க்கறதுக்கு. அவர் 1 லட்சத்துக்கு காசு வேலை கொடுத்தார். இப்போ அவர் இவர் நினைக்கும் போது இன்னும் பெருசா தெரியுது. மக்கள் எப்படி தாராளமாக கொடுப்பதற்கு முன் வருகிறார்கள். எனவே என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து நாமும் கூட யாரேனும் இன்னும் தராமல் இருந்தோமானால் நாமும் கூட நம்முடைய பங்குக்கு, காரணம் அயோத்தி ராமர் கோவில் என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. எதிர்காலத்தில் நான் அந்த கோயிலுக்கு போகும்போது எப்படி விவேகானந்த பாறைக்கு போகும்பொழுது அவர் ஏகநாத்ஜி அரடே சொன்னார், மக்கள் மத்தியில் நான் பெருசா வசூல் பண்ண மாட்டேன், 1 ரூபா தான் பண்ணுறேன். 1 ரூபா அரசாங்கம் இருந்தால் 1 லட்சம் 1 லட்சம் போறவங்க என்னுடைய 1 ரூபா நான் கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, என்னது அப்படின்னு ஆங்கிலத்தில் புரியுமா சொன்னா ஓரிங் தட். அந்த மாதிரி சொந்தம் கொண்டு ஆடுவது. நாளைக்கு நீங்கள்லாம் அயோத்திக்கு போகணும். நாம் எல்லாரும் கும்பாபிஷேகம் சீக்கிரமே முடிஞ்சிடும். ஏற்கனவே எல்லாம் தயார் செய்யப்பட்ட கற்கள் சிலைகளாக இருக்கு. கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு நாம் அத்தனை பேர் குடும்பத்தோடு போகணும், தரிசனம் பண்ணணும். அப்போ நான் கூட இந்த கோவிலுக்காக ஏதோ ஒரு பங்கு கொடுத்தேன் அப்படின்னு பெருமையா நினைக்கணும். ஒரே ஒரு சின்ன கேள்வி மாத்திரம் கேட்கிறேன், முழுக்க எல்லாரும் சொல்ல முடியாது, எல்லாரும் தர வேண்டும் என்று வேண்டுகோள் மாத்திரம் விடுக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஆசை, யாரேனும் இங்கு ஒருவர் நான் அயோத்தி ராமர் ஆலயத்திற்காக 1 லட்சமோ அதற்கு அதிகமாகவோ தர நான் முன் வருகிறேன் என்று சொல்பவர்கள் இருந்தால் அவர்கள் மாத்திரம் தயவு செய்து எழுந்திருங்கள். 1 2 தயவு செய்து 2 பேர் மேடைக்கு வாங்கல, உங்க 2 பேர் மாத்திரம் கூப்பிடுறேன். 3 வேறு யாராவது 1 தரம் 2 தரம். ஜேபி அவர்கள் எல்லாரும் நல்ல அறிமுகமானவர். ஜே பாலசுப்ரமணியம் ஏற்கனவே நல்ல தர்மகர்த்தா, பலவிதமான நிகழ்ச்சி அவங்க அம்மா பேர்லேயே பெரிய அறக்கட்டளைகள் வைத்து நடத்துகிறார். இப்போ சமீபத்தில் ஒரு சங்கீதத்துக்காக ஒரு ஃபவுண்டேஷன் தொடங்கியிருக்கிறார். ஹன்ஸ்ராஜ் சாரோட தியோசபிக்கல் சொசைட்டி டி நகர் லாட்ஜில் நானும் ஒரு மெம்பருங்க. சார் வாஜ்பாய்க்கு நெக்ஸ்ட்டு சாரை நான் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க. இவர் ஒரு கல்வி நிலையம் வைத்து மிகச் சிறப்பாக நடத்தி வருகிறார். எங்களுடைய கல்வியாளர் அணியில் அவங்க இருக்காங்க.
நான் சென்னையில் பாரதியார் பெயரில் பாரதி பள்ளி என்ற பெயரில் 3 பள்ளிகள் நடத்தி கொண்டிருக்கிறேன். ராமர் ஜன்மர் பூமிக்காக ராமர் ஆலயம் அமைப்பதற்காக நான் என்னுடைய சிறு நிதியை அளிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது மற்றவங்களுக்கு இந்த வகையிலேயே இந்த மாதிரி 3 பேர் இருக்காங்கன்னு தெரியும். மீதி பேர் அதை விட குறைவாக இருக்கலாம். நான் உங்கள் எல்லாரையும் கலந்து கொள்வதற்காக சொன்னேன். யாரெல்லாம் என்னை அணுகலாம் என்று விரும்புகிறீர்களோ அவர்களெல்லாம் முடிந்தால் உங்களுடைய தொலைபேசி எண் அல்லது முகவரி ஏதாவது ஒன்று நம்முடைய அமைப்பாளர்கள் யார்ட்டாவது கொடுத்தீங்கன்னா உங்களை RSS அமைப்பிலிருந்து யாரை தொடர்பு கொள்வார்கள். இந்த நிகழ்ச்சிக்காக உண்மையிலேயே கொரோனா காலத்தில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யும் பொழுது எத்தனை பேர் வருவார்களோ என்கின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. நானே பல நிகழ்ச்சிகளை கண்ணால் பார்த்தபோது இவ்வளவு குறைவாக வந்திருக்கிறார்களே என்று ஒரு ஆத்ம திருப்தி தான் நிகழ்ச்சி நடத்தியவர்களுக்கு. ஆனால் இன்றைய தினம் அரங்கம் நிரம்பி வழிகிற அளவுக்கு அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இந்த தலைப்பு உங்களுக்கெல்லாம் மிக கவர்ந்திருக்கும் என்பதாக எனக்கு தோன்றுகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்முடைய டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்கள், ஏற்பாட்டில் நம்முடைய சங்கர் அவர்கள், அதோடு முக்கியமாக நம்முடைய ராஜா அவர்களும் கோலாகல சீனிவாசன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்காக மிக்க மகிழ்ச்சி. இந்த